ஹலோ, வெல்கம் டு ஜென்ஆக்ட் சேனல். நான் கார்த்திகேயன், கரியர் கவுன்சிலர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செராமிக் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். செராமிக் இன்ஜினியரிங்னா என்ன, அந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன ஜாப் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, என்னென்ன ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணலாம், அப்புறம் growth எப்படி இருக்குது, அதோட ஃப்யூச்சர் டிமாண்ட், அப்புறம் ஏஐயோட ஃப்யூச்சர் ஒர்க்கு, ஏஐ கூட ஏஐயோட ரோல் என்னவா இருக்கும் செராமிக் இன்ஜினியரிங்கில் அப்படின்றது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் இல்லாமல் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். யூ கேன் கனெக்ட் வித் மீ. ஸோ செராமிக் இன்ஜினியரிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செராமிக்ஸ் வந்து நம்ம மெயினாக ஒரு 5 இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டுலேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுற டைல்ஸு, அதுக்கப்புறமா பாத்ரூமில் இருக்கிற சானிடரி வேர், அது எல்லாமே வந்து செராமிக் மெட்டீரியல். ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற பிரிக்ஸு, அப்புறம் சிமெண்ட்டு, இது எல்லாமே செராமிக்கு. தேர்டு வந்து நம்ம ஆட்டோமொபைலில் இன்ஜின் பார்ட்ஸ் அண்ட் பிரேக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் சில இடத்துல செராமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மொபைல் லேப்டாப்லேயுமே வந்து சில இடத்துல செராமிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பேஸில் ராக்கெட் சயின்ஸில் ராக்கெட்ஸ்லலாம் வந்து நம்ம சில டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரை ஹோல்டு பண்ணுறதுக்கான வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அதுலேயும் சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம செராமிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே காம்பினேஷனாக சேர்ந்து தான் செராமிக் இன்ஜினியரிங். செராமிக் இன்ஜினியரிங்கில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் ப்ராடக்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுவும் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த செராமிக் இன்ஜினியரிங். அது இல்லாமல் புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டே செராமிக்கில் நல்ல பெட்டரான ப்ராடக்ட்டு விச் இஸ் இம்ப்ரூவிங் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஹியூமன் ஒரு ப்ராடக்ட், அதையும் வந்து நீங்கள் புதுசாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து செராமிக் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர் ஃபோக்கஸ் வந்து செராமிக்ஸை பற்றி படிக்கிறது, கிளாஸஸை பற்றி படிக்கிறது, சிமெண்ட்ஸ், இதை பற்றி மெயினாக படித்து அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணால் எப்படி பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றத மெயினாக படிக்கிறதுக்கு பேர் தான் செராமிக் இன்ஜினியரிங். இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில், ஏரோஸ்பேஸு, டிஃபென்ஸு, எலக்ட்ரானிக்ஸு சொன்ன மாதிரி லேப்டாப், மொபைல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமொபைல், இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க செராமிக் இன்ஜினியரிங்கில். ஸோ இது எல்லாமே எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கிறதுனால ஸோ இண்டஸ்ட்ரி க்ரோத்தும் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் செராமிக் இன்ஜினியர்ஸோட ரெக்யர்மெண்ட்டுமே அதிகமாக இருக்குது. ஸோ ரியல் வேர்ல்டு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்மார்ட் டைல் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆட்டோமேஷன் இன்னும் வேரியஸ் செக்டர்ஸுக்கு. அதாவது ஒரு டைல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அதை வந்து மேனுவல்லேருந்து நம்ம ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது, நாட் ஓன்லி இன் டைல் மேனுஃபேக்சரிங், இந்த இப்போ நம்ம பேசின எல்லா ஃபீல்டுலேயுமே ஒரு விஷயத்தை எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி குவாலிட்டி பெட்டர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த எஜுகேஷன் மூலமாக படித்து த்ரூ டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இந்த கரியரில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நல்லாவும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அண்டு கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் இது படிக்கணும்னா யூ ஷுட் பி மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 60% ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா பிஇ ஆர் பிடெக் யூ கேன் ஜாயின் 4 years கோர்ஸு. ஸோ இது வந்து ஐஐடியும் இருக்குது, ட்ரிபிள் ஐடிலையும் இருக்குது, என்ஐடிலையுமே இருக்குது. பட் காலேஜஸ், நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸு. நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 10 to 15 காலேஜஸ் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 3 to 4 காலேஜஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஜேடபிள்யூ மெயின் எழுதிங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் ட்ரிபிள் ஐடி, என்ஐடி. ஜேடபிள்யூ அட்வான்ஸ் மெயின் முடிச்சுட்டு அட்வான்ஸ் எழுதுனீங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் ஐஐடி. அண்டு டிஎன்இஏ, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ், ஆஸ் யூஷுவல் உங்களோட மேக்ஸ், ஃபிசிக்ஸ் மார்க், 12th மார்க் கட் ஆஃபை வச்சு பேஸ்ட் ஆன் உங்களோட என்ன சொல்கிறது கவுன்சிலிங் வச்சு உங்களுக்கு காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் ஜாயினிங் செராமிக் இன்ஜினியரிங். இதில் நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து மெட்டீரியல் சயின்ஸு, தெர்மோடைனமிக்ஸ், கிளீன் டெக்னாலஜி, கிளாஸ் அண்ட் ரிஃபேக்ட்ரிஸ், செராமிக் ப்ராசஸ், ஃபேஸ் ஈக்விலிபிரியம். இதில் வந்து என்னென்னா மெயினாக நம்ம ஒரு மெட்டீரியல் சயின்ஸ், ஒரு மெட்டீரியலில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணால் பப்ளிக்கு எதுவும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு பண்ணுறது தான் மெட்டீரியல் சயின்ஸ் பார்ப்போம். இதே வந்து கொஞ்சம் டீப்பாக அட்மாஸ்பியரை வச்சு, என்விரான்மெண்ட்டை வச்சு, இந்த
இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா, யூஸ் பண்ணால் இதுக்கு லைஃப் இருக்கா இல்லையா, லைஃப் பெட்டராக இருந்தாலும் இதனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த க்ளீன் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் வெல்ஃபேர் ரெண்டுமே இருக்கு. இது யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணால் ஹியூமன் பீயிங்ஸுக்கு பப்ளிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா அப்படின்னு அதை ரிலேட் பண்ணி பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் கொடுக்கறது தான் இந்த செராமிக் இன்ஜினியரிங். அதில் வர கோர் சப்ஜெக்ட்ஸ் இதுதான். ஸோ இதில் வந்து லீடிங் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 3 காலேஜ் தான் இருக்குது. அண்ட் இந்தியாலையும் ஒரு ஒரு 15 to 18 காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ டாப் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஐஐடி வாரணாசி அண்ட் என்ஐடி ஒரிசாவில் இருக்குது. இதுதான் வந்து டாப் காலேஜஸ் இன் இந்தியா. இதில் வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்மளோட +2 மார்க்கு, ஐஐடிக்கு ஜேடபிள்யூ மெயினும் வேணும், அட்வான்ஸும் வேணும், என்ஐடிக்கு ஜேடபிள்யூ மெயின்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இது படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப்ஸு நம்ம பார்க்குற மாதிரி என்எஸ்பி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் இன்ஸ்டியூட், இது எல்லாமே வந்து ஸ்காலர்ஷிப்பு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபார் செராமிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. உங்களுக்கு இன்னும் ஸ்காலர்ஷிப்பை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்னும் எந்தெந்த ஸ்காலர்ஷிப் எப்போ வருது, எப்போ அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு வேணும்னா இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். யூ கேன் வாட்ஸ்அப் மீ. இது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டே டு டேல என்னென்ன ஸ்காலர்ஷிப் வருது அப்படிங்கிறத அந்த வாட்ஸ்அப் சேனலில் போடுவேன். ஸோ யூ கேன் ஈஸிலி நோ அபவுட் த ஸ்காலர்ஷிப். அப்புறம் இன்னொன்று வந்து நான் எப்பவுமே எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், ப்ளீஸ் பி ரெடி வித் தி ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் 10th 12th இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் யுவர் ஃபோட்டோ. ஸோ தட் நம்ம போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக யூ வில் பி ரெடி ஃபார் அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ். அண்ட் ஸோ தட் நமக்கு அந்த லாஸ்ட் மினிட் அர்ஜென்ட் இருக்காது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், நாட் ஓன்லி டிகிரி இஸ் எனஃப். இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு டிகிரியை வந்து ரொம்ப யாருமே பார்க்கறது இல்லை. டிகிரி இஸ் ஆல் டிக்கெட் மாதிரி, எக்ஸாமில் போய் உட்கார்றதுக்கு மட்டும்தான் டிகிரி. அதில் போய் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா வி ஹாவ் டு நோ த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். அப்போ தான் மார்க் வரும். அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரி கண்டிப்பாக வேணும், பட் ஸ்கில்ஸ் இல்லாத டிகிரி வந்து வேஸ்ட்டு. அதனால தான். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு மெயினாக வந்து டிசைனிங்கில் கேடு தெரியணும், கேடு ப்ரோஇ அந்த மாதிரி. அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ், ஒரு ப்ராடக்டை வந்து எப்படி குவாலிட்டியாக, அதுக்கு என்னென்ன நம்ம குவாலிட்டி ப்ராசஸ் வைக்கிறது, எங்கெங்கே ஸ்டாப் பாயிண்ட் வைக்கிறது, எங்கெங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் வைக்கிறது அப்படின்றது தெரியணும். அப்புறம் தெர்மல் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் தெரியணும். அப்புறம் ஏஐ பேஸ்டு ப்ராசஸிங் மானிட்டரிங், அதுவும் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மெட்டீரியல் டெஸ்டிங் அண்டு கேரக்டரைசேஷன், இது எல்லாமே ஒரு மெட்டீரியலை எப்படி டெஸ்ட் பண்ணணும், இந்த மெட்டீரியல் இந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுமோ ஆகாதா அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அதில் பிளேஸ் ஆகி நல்ல ஏர்ன் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த இன்ஜினியரிங் கோர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஹையர் ஸ்டடீஸ் வந்து எம்டெக் இன் செராமிக் இன்ஜினியரிங் ஒரு மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் நேனோ டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் அப்ராடில் ஸ்பெசிஃபைடு இந்தியா இல்லாமல் பிஜி வந்து நீங்கள் அப்ராடில் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டிங் பிஜி யூ கேன் கோ ஃபார் ரிசர்ச் பிஹெச்டி. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் நல்லா ஷைன் ஆகலாம். ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ்வலாக 3ஆக பிரிப்போம்: கவர்மெண்ட் ஜாபு, கார்பரேட் ஜாபு, அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப்பு. கவர்மெண்ட் ஜாபில் இந்த 5 இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அப்புறம் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் பாரத் ஹெவி வெஹிக்கிள்ஸ் லிமிடெட், அப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் வந்து எல்லாத்துலேயுமே செராமிக் இன்ஜினியர்ஸோட ரெக்குயர்மெண்ட்டு தேவைப்படுது. இதுக்கான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் மார்க்ஸ், மெரிட் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் யூ கேன் கெட் பிளேஸ்ட் இயர். அதுக்கப்புறம் நம்ம கார்பரேட்டில் வந்து டைல்ஸ் அண்ட் சானிடரி வேர் மேனுஃபேக்சரிங், சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அப்புறம் கிளாஸ் அண்ட் ஆப்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டு மட்டும் போகிற மாதிரி இல்லை பாருங்கள். டைல்ஸ், சானிட்டரி வேர் இருக்குது, அந்த மேனுஃபேக்சரிங்கு, சிமெண்ட் ப்ரொடக்ஷனு, கிளாஸ் அண்ட் ஆப்டிக்ஸ், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், ஈவன் இன் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வாஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். நீங்கள் டெக்னிக்கலி
உங்கள் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன்ஸு, ப்ராப்ளம் சால்விங், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கினீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் பிளேஸ்ட் அண்ட் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் சேலரி. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நீங்கள் ஒரு டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கலாம். அது இல்லாமல் ஒரு பாட்ரி ஸ்டுடியோ, அந்த களிமண்ணில் செய்கிற ப்ராடக்ட்ஸு, அது டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி பெஸ்ட்டாக கொண்டு வரலாம். அப்புறம் ப்ரொடியூசிங் அட்வான்ஸ்டு ரீஃபேக்டரி ப்ராடக்ட்ஸ், அந்த அந்த ப்ராடக்ட்ஸ் ரீஃபேக்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிளாஸு ரீஃபேக்டரி ப்ராடக்ட்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் இப்போ நம்ம சொன்ன இதெல்லாம் சிமெண்ட்டு, கிளாஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே வந்து ஹை டெம்பரேச்சர் ஹோல்டு பண்ணுற, வித் ஸ்டாண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அட்வான்ஸ்டு ரீஃபேக்டரி ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சேலரிஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 3 to 6 lakhs அண்ட் இயர் ஆன் இயர் வந்து உங்களோட பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப் டு 20 lakhs வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் க்ரோத் எப்படி இருக்குது, ஏஐயோட இன்டிகிரேஷன் இந்த கோர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து இயர் ஆன் இயர் 9% இதில் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஜாப் செக்யூரிட்டிக்கோ ஜாப் அன்சேஃபுக்கோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பூமிங் தான் இது. பூமிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ஃபியூவல் டிமாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் வேறு இந்தியன் செராமிக் ப்ராடக்ட்ஸுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அதுலேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறமா இவி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து செராமிக் இன்ஜினியரிங்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ குட் கோர்ஸ் ஃபார் டிமாண்டும் நல்லா இருக்குது, ஃபியூச்சரும் நல்லா இருக்குது. ஸோ ஏஐயோட இன்டிகிரேஷன் இந்த கோர்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் செய்கிறோம். அந்த ப்ராடக்டில் வந்து இப்போ வந்து ஹியூமன்ஸ், ஏன்னா லேபர்ஸ் அவங்க தான் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, இல்லை குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் வந்து குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் டிஃபெக்ட் டிடெக்ஷன் மிஷின் லேர்னிங் வச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட் ஓகேவா இல்லையா, இப்போ அது ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் 4.0 நிறைய இடத்துல வந்துடுச்சு. இட் இஸ் இன் பார்ஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ மேபி 2 to 3 yearsல ஃபுல்லாகவே 100% வந்துடும். ஸோ இது எல்லாமே ஏஐ இம்பேக்டில் வரும். ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் வரும் ஃபார் ஆப்டிமைசிங் ப்ரொடக்ஷன். ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் ஃபார் ஆப்டிமைஸ்டு ப்ரொடக்ஷன்னா ரெடியூஸை வேஸ்ட் பண்ணி இருக்கிற ரிசோர்ஸில் பெஸ்ட் அவுட்புட், பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ தட் வேஸ்ட் எனர்ஜி எல்லாம் கம்மியாகி நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோட குவாலிட்டியும் பெட்டர்மெண்ட் ஆகும். அப்புறம் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ரெடியூசிங் த டவுன் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் இருக்குது, இல்லை ஒரு டூல் இருக்குது. அந்த மிஷின் டூலும் வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை விட அட்வான்ஸ்டாக ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. அந்த ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸில் வந்து எந்த மிஷின் இல்லை எந்த டூலை எப்போ மாற்றணும் அப்படின்றத முன்னாடியே சொல்லிடும். ஸோ தட் எந்த ஒரு பிரேக் டவுன்ஸும் எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டாப்பும் ஆகாது. ஸோ தட் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஏஐ மூலமாக வரப்போகுது. அப்புறம் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன் இன் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம். குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து அதுவே ஆட்டோமேட் பண்ணிக்கும். ஒரு ப்ராடக்ட் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கா இல்லையா, இல்லைன்னா நாட் ஓகே, இருந்தால் ஓகே அப்படிங்கிறது மேனுவல் இன்டர்பென்ஷன் இல்லாமல் ஏஐ மூலமாகவே குவாலிட்டி செக் பண்ணிடும். ஸோ சம்மரி அண்ட் மை ஃபைனல் அட்வைஸ், நீங்கள் மெயினாக அந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ப்ளீஸ் டோன்ட் ஜாயின் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். எனக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு ரிசர்ச் மென்டாலிட்டி உள்ளவன், புதுசாக அதை கண்டுபிடிக்கணும், நான் இருக்கிற ப்ராடக்டை பெட்டர் பண்ணணும், அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, இருக்கிற ப்ராடக்டை பெட்டர் பண்ணணும் அப்படின்ற மட்டும் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுங்க. இல்லை நான் ஜஸ்ட் புக்கை மட்டும் படிச்சுட்டு மார்க் மட்டும் வாங்குவேன் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஃப்யூச்சர் டவுட் தான். ஸோ உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்க்கணும். அப்புறமா மெட்டீரியல் சயின்ஸோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், அந்த கெமிஸ்ட்ரியில் வர மெட்டீரியல் சயின்ஸு, அதில் வர எந்தெந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் என்னென்ன கெமிக்கல் காம்போசிஷன், ஒவ்வொரு கெமிக்கல் என்னென்ன இருக்குது அப்படின்ற அந்த சயின்ஸ் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். இல்லைன்னா இந்த கோர்ஸ் கஷ்டம். அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இல்லைனாலும் கஷ்டம், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அலைன் ஆகுது, உங்களோட கேரக்டருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யூ கேன் சூஸ் திஸ் கோர்ஸ். இல்லை எனக்கு இதெல்லாமே செட் ஆகுதுன்னா ப்ளீஸ் அவாய்ட் திஸ் கோர்ஸ். ஏன்னா
இது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் வேணும், கோர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் பிரின்சிபல் வேணும், ரிசர்ச் மென்டாலிட்டி இருக்கணும். இதெல்லாமே இருந்தால் தான் யூ கேன் ஜாயின் இன் திஸ் கோர்ஸ். அப்புறம் ஓவரால் செம்மரி வந்து இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கு, ஸ்டேபிள் கரியர் பார்த்து, நோ டவுட் அபவுட் தட், ஜாப் செக்யூரிட்டிலாம் இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு போத் கவர்மெண்ட் கார்பரேட். அது இல்லாமல் நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் பண்ணலாம். அப்புறமா ஃபியூச்சரும் வந்து பெஸ்ட்டாக இருக்கு. இப்போ நிறைய கம்பெனிஸ் நிறைய ஃபீல்டு வந்து ஏஐனால போக போகுது, இதாக ஜாப்ஸ் போக போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இந்த ஃபீல்டு ஏஐயோட இன்டிகிரேஷன் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் தான் பண்ண போகுது. அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் யூ ஷுட் ஹாவ் என்ன சொல்றது, லேர்னிங் ப்ராசஸில், உங்கள் லேர்னிங் ப்ராசஸில் அது இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட லேர்னிங் ப்ராசஸில் ஏஐயும் உங்களோட செராமிக் இன்ஜினியரிங் இன்டிகிரேட்டடாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பாத் ஃபார்வர்டு. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு வைஸாக சூஸ் பண்ணுங்கள். உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸு அப்புறம் ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே வந்து ஃபேக்ட்ரி விசிட்ஸ்லாம் பண்ணி இந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸை பாருங்கள். டீப் நாலேஜ் லேர்னிங் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸோ தட் லாங் டேர்ம் திங்கிங், லாங் டேர்ம் சஸ்டைனபிள் கரியர் க்ரோத் இருக்கும், லாங் டேர்ம் லேர்னிங் ப்ராசஸும் இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கரியர் க்ரோத்தும் இருந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கணும். ஸோ ஃபைனலி செராமிக் இன்ஜினியரிங் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் டைல்ஸ். டைல்ஸ் பற்றி மட்டும் இல்லை, இட்ஸ் அபவுட் பில்டிங் த ஃபியூச்சர் வித் த அட்வான்ஸ் மெட்டீரியல். ஒரு ஜஸ்ட் செராமிக்னா டைல்ஸு கப்பு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் திஸ் இஸ் பில்டிங் த ஃபியூச்சர் வித் த அட்வான்ஸ் மெட்டீரியல். அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பேஷனேட்டடாக இருந்தீங்கன்னா திஸ் செராமிக் இன்ஜினியர் கோர்ஸ் வில் கிவ் யூ ஏ ஒண்டர்ஃபுல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் குட் லைஃப் ஃபார் யூ இன் ஃபினான்ஷியலி ஆல்சோ. ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்த செராமிக் இன்ஜினியரிங்கோட டீட்டெயில்ஸு. இது இல்லாமல் ஃபர்தராக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கோர்ஸை பற்றி இல்லை என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னா நான் ஐ வில் பி அவைலபிள் இன் திஸ் நம்பர். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தட் லெட்ஸ் கனெக்ட். தேங்க்யூ ஸோ மச்.